அறிஞர் அண்ணா 1935 திருப்பூரில் நடந்த செங்குந்த இளைஞர் மாநாட்டில் தான் பெரியாரை முதல்ல சந்திக்கிறார். 1935 தான் நீதி கட்சியில் தன்னை இணைச்சிக்கிறார். அறிஞர் அண்ணா 1936 சென்னை மாநகராட்சி தேர்தலில் பெத்துநாயக்கன்பேட்டை தொகுதியில் நீதி கட்சி சார்பில் நின்று போட்டியிட்டார். 1937 துறையூரில் நடந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் அறிஞர் அண்ணா. 1937 ராஜாஜிக்கு எதிராக இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தி அதற்காக சிறை தண்டனையும் பெற்றாங்க பெரியாரும் அண்ணாவும். 1944 சேலத்தில் நடந்த மாநாடு ரொம்ப முக்கியமானது. நீதி கட்சி அப்படின்றத பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டது இந்த சேலம் மாநாட்டில் தான். இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் பெரியார். இந்த மாநாட்டில் இந்த பெயர் மாற்றம் தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அறிஞர் அண்ணா தான். அறிஞர் அண்ணா தொடர்பான இயக்கங்கள் என்னென்ன, அவர் பங்கு பெற்ற இயக்கங்கள் என்னென்ன அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நீதி கட்சியில் அவர் பங்கு பெற்றிருக்காரு, சுயமரியாதை இயக்கத்தில் அவர் இருந்திருக்காரு, திராவிடர் கழகத்தில் அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு கட்சி அவர் தொடங்கினார். அறிஞர் அண்ணாவின் 102வது பிறந்த தினம் செப்டம்பர் 15, 2010 அன்று அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் முதல்வர் கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 2009 அறிஞர் அண்ணாவின் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டு மத்திய அரசு சிறப்பித்தது. 1968 ஏல் பல்கலைக்கழகம் செப் உறுப்பினர் அந்தஸ்தை அறிஞர் அண்ணாவிற்கு அளித்தது. இந்த செப் உறுப்பினர் அந்தஸ்தை பெறும் முதலாவது அமெரிக்கர் அல்லாதவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அறிஞர் அண்ணா தான். 1968 அண்ணாமலை பல்கலைக்கழகம் அறிஞர் அண்ணாவிற்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. 68 10 கூட்டுக்கு 78. 1978 அறிஞர் அண்ணாவின் ஞாபகமாக அண்ணா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. அறிஞர் அண்ணா 1935 திருப்பூரில் நடந்த செங்குந்த இளைஞர் மாநாட்டில் தான் பெரியாரை முதல்ல சந்திக்கிறார். 1935 தான் நீதி கட்சியில் தன்னை இணைச்சிக்கிறார். அறிஞர் அண்ணா 1936 சென்னை மாநகராட்சி தேர்தலில் பெத்துநாயக்கன்பேட்டை தொகுதியில் நீதி கட்சி சார்பில் நின்று போட்டியிட்டார். 1937 துறையூரில் நடந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் அறிஞர் அண்ணா. 1937 ராஜாஜிக்கு எதிராக இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தி அதற்காக சிறை தண்டனையும் பெற்றாங்க பெரியாரும் அண்ணாவும். 1944 சேலத்தில் நடந்த மாநாடு ரொம்ப முக்கியமானது. நீதி கட்சி அப்படின்றத பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டது இந்த சேலம் மாநாட்டில் தான். இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் பெரியார். இந்த மாநாட்டில் இந்த பெயர் மாற்றம் தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அறிஞர் அண்ணா தான். அறிஞர் அண்ணா தொடர்பான இயக்கங்கள் என்னென்ன, அவர் பங்கு பெற்ற இயக்கங்கள் என்னென்ன அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நீதி கட்சியில் அவர் பங்கு பெற்றிருக்காரு, சுயமரியாதை இயக்கத்தில் அவர் இருந்திருக்காரு, திராவிடர் கழகத்தில் அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு கட்சி அவர் தொடங்கினார். அறிஞர் அண்ணாவின் 102வது பிறந்த தினம் செப்டம்பர் 15, 2010